ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படம். அதான் ப்ரோ, என்ன வந்து இது எல்லாருக்குமே ஒர்க் ஆகிற மாதிரி படம் கிடையாது. அந்த வேர்ல்டு பிடிச்சதுன்னா பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியல புரியல மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. புரியல கான்செப்ட் வந்து அதான் இந்த லேண்ட் பாலிடிக்ஸ் பத்தி தான் படம் பேசியிருக்காங்க. அது வந்து லைக் அதுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒருத்தவங்க பர்சீவ் பண்றத பொறுத்து இருக்கு. அது பெருசா அந்த லேயர்ஸ் புரியலன்னா எது மாதிரி படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், அது ஒரு ஆளை பொறுத்து நமக்கு சொல்ல முடியாது. சப்ஜெக்டிவான ஒப்பீனியன் தான் அது. நிறைய பேர் பிடிக்காம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் சொல்றேன், அது இந்த படம் ரொம்ப நம்ம ஜெனரிக்கா சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்ட்டு. அது ஒருத்தர் டேஸ்ட் பொறுத்து. அந்த பொலிட்டிக்ஸ் தான் கொஞ்சம் புரியுது, அவங்க வைக்கிற லேயர்ஸ் தான் புரியுதுன்னா வந்து இன்னுமே ஒர்க் ஆகும். அது புரியாம பாக்குறாங்கன்னா அவங்க கனெக்ட் ஆக முடியாது, போர் அடிக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய அந்த மாதிரி லேயர்ஸ் இருக்குது படத்துல ஆக்சுவலா. பொறுமை அதுதான் சொல்றேன்ல, இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வந்து அதுக்குள்ள லேயர்ஸ் டிகோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல புரியாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னே புரியாது என்ன நடக்குது அப்படின்றதே அந்த மாதிரி தரமா இருக்கு ப்ரோ. செம சூப்பரா இருக்கு படம். ரஞ்சித் கம்பேக் தான். தரம் படம் ஃபுல்லா சதற விட்டுருக்காரு. வருது எல்லாருமே கேமியோ எல்லாரும் நல்லா இருந்தாங்க. தரம் ப்ரோ. படம் ஃபுல்லா மியூசிக் தான். எல்லா சீனும் சதற விட்டாங்க. அந்த கோல்டு சீன்ல வருது. தேங்க்யூ. நல்லா பண்ணிருக்காங்க. 1001 பிஜிஎம் இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் நல்லா இருக்கு. ஆமா அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் சவுண்ட் வந்து ஒரு வைபா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு பயத்தை காட்டுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அவர் நல்லா தான் பண்ணிருக்காரு. நேச்சுரலா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல புல்லு எல்லாம் இருக்கு, மேல போறோம். நல்லா நேச்சுரலா இருக்கு படம். அதுதான் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு டிசைட் பண்ணாதீங்க படத்தை. செகண்ட் ஹாஃப் தான் பங்கமா இருக்கும். படத்துல ஏதாச்சும் லாக்னு சொல்ல முடியாது. படமா பார்க்கணும். லாக்லாம் சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் வந்து கரெக்டா மியூசிக் பண்ணிக்கிறான். ஜிவி பிரகாஷ் வந்து 1101 அளவுக்கு நான் பயங்கரப்ப போட்டு பண்ணியிருக்கேன். 1101 இல்ல, ஒரு நல்லா இருக்கு படம். என்ன இருக்கு நல்லா இருக்கு. படம் போர்ல இல்ல பிரதர். விக்ரம் நல்ல ஆக்டிங், சூப்பரான ஆக்டிங். மியூசிக் நல்லா இருக்கு. படம் ஓவர பார்வதி விக்ரம் ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. சரியா இருக்கு. அந்த லேக்லாம் ஒண்ணும் இல்ல கிடையாது. நல்லா இருக்கு படம். விக்ரமுக்காக எத்தனை டைம் வேணாலும் பார்ப்பாங்க. நல்லா இருக்கு. ஆக்டிங் வேற லெவல். சூப்பரா பண்ணிருக்காப்புல. அந்த மாதிரிலாம் யாரும் நடிக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்க்கலாம் பிரதர். ஒன்றும் அந்த அளவுல இல்லை. ஆனா படம் நல்லா இருக்கு. விக்ரமோட ஆக்டிங் தான் மெயின். பார்வதியோட ஆக்டிங், விக்ரமோட ஆக்டிங் அது யாராலையும் கொண்டு வர முடியாது அந்த இடத்துல. விக்ரமுக்கு வந்து இதை நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்குது. ஆனா ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆமா ஆமா நல்லா படம். எல்லாமே நல்லா இருக்கு. அதுல ஓவரால் சொல்ல போனா விக்ரம் பார்வதியோட ஆக்டிங் அவ்வளவு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் எந்த நடிகராலும் நடிக்க முடியாது. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன படம் இது? ஹிஸ்டாரிக்கல் படம் இருந்தா பேய் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விக்ரம் நடிப்பு நல்லா இருக்குது. விக்ரம் இந்த அளவுக்கு நடிப்பாரு எதிர்க்க முடியாது. போர் அடிக்காம போகுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. படம் பார்க்கலாம். பாட்டு நல்லா இருக்கு. 2 பாட்டு நல்லா இருக்கு.